ஐக்கிய நாடுகள் சபையில் பசுமை தாயகம் சார்பில் பங்கேற்றது குறித்து நெகிழ்ச்சியுடன் சௌமியா அன்புமணி வீடியோ வெளியிட்டுள்ளார். வணக்கம். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டம் ஜெனீவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசும் வாய்ப்பு பசுமை தாயகத்துக்கு கிடைத்திருக்கிறது. இன்று அந்த கூட்டத்தில் பசுமை தாயகம் சார்பாக இன்று நான் பேசியிருக்கின்றேன். பசுமை தாயகத்தை துவக்கி நிறுவி அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் சமூக நீதி போராளி எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இன்று என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல 2004 பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தொடர் முயற்சியால் பசுமை தாயகம் ஐக்கிய நாடுகள் அவையின் அங்கீகாரத்தை பெற்ற ஒரு அமைப்பாக வளர்ச்சி பெற்றது. தொடர்ந்து நாங்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலும் மரக்கன்றுகளை நட்டும் ஏரி குளங்களை தூர்வாரியும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்தும் பல பணிகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றோம். இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டங்களில் பங்கேற்று பேசும் வாய்ப்பு பசுமை தாயகத்துக்கு கிடைத்திருக்கிறது. நியூயார்க்கிலும் நாங்கள் பலமுறை பேசியிருக்கிறோம், ஜெனீவாவிலும் பலமுறை பேசியிருக்கிறோம். இன்று காலநிலை மாற்றம் மற்றும் மகளிர் மேம்பாடு குறித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, அருமையான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்று காலநிலை மாற்றத்தால் அதிகமாக அவதிப்படுவது பெண்களும் குழந்தைகளும் என்ற தலைப்பில் பேசியிருந்தேன். காலநிலை மாற்றம் என்றாலே எல்லாருக்கும் தெரியும். எப்படி வரலாறு காணாத வறட்சி, வரலாறு காணாத வெள்ளம் போன்ற எத்தனையோ இயற்கை பேரிடர்கள் வளரும் நாடுகளில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதிலெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள் தான். அதை பற்றியும் பேசியிருந்தோம். அதே போல பெண் குழந்தைகள் பள்ளிக்கூட படிப்பை பாதியிலே நிறுத்திவிடும் அவலமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் இல்லாமலும் தண்ணீரை தேடியும் பெண்கள் பல மைல் தூரம் நடந்து தங்களுடைய வாழ்நாளை பாதி நாள் தண்ணீருக்காகவும் சாப்பாட்டுக்காகவும், அதாவது தன் குழந்தைகளுக்கு ஒரு வேளை உணவு கொடுப்பதற்காகவே பெண்கள் தங்களுடைய வாழ்நாளில் பாதி நாளை நடந்தே கழிக்கின்றார்கள். ஒருவேளை தண்ணீர் கொடுப்பதற்காக வாழ்நாளில் பாதியை நடந்தே கழிக்கிறார்கள் என்பதுதான் ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு உண்மை. அந்த விஷயத்தை காலநிலை மாற்றம் மேலும் கடுமையாக்க இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து கூறி இன்று ஐக்கிய நாடுகள் அவை மனித உரிமைகள் பேரவையில் நான் இன்று பேசியிருந்தேன். இந்த விஷயங்களை மேலும் நாம் எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றியும், உலக நாடுகளின் தலைவர்கள் இந்த பசுமை இல்ல வாயுக்களை அதிகமாக வெளியேற்றியது மேலை நாடுகள் தான். ஆனால் அதிகமாக பாதிக்கப்படுவது என்னவோ வளரும் நாடுகளும் தீவு நாடுகளும் தான். அவங்க இந்த வளரும் நாடுகள் இந்த பாதிப்பிற்கு பெரிதளவு காரணம் இல்லை. ஆனாலும் இதனால் அதிகமாக பாதிக்கப்படுவது வளரும் நாடுகளில் உள்ள பெண் விவசாயிகளும் பெண்களும் மகளிரும் குழந்தைகளும் தான். இந்த விஷயத்தை தான் நாங்கள் இன்று பேசியிருந்தோம். இதற்கு ஒரே தீர்வு, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரே தீர்வு மிட்டிகேஷன், அடாப்டேஷன். இனிமேல் நாம் எப்படி வாழப்போகிறோம் என்பதை நாம் தகவமைத்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் இதற்காக ஒன்று கூடி இந்த பசுமை இல்ல வாயுக்களை குறைப்பது பற்றிய நிறைய தீர்மானங்களை அரசாங்கங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசியிருந்தோம். இந்த முயற்சியை தொடர்ந்து பசுமை தாயகம் செய்து கொண்டிருக்கும். பெண்களும் குழந்தைகளும் பாதுகாக்கப்படுவது, பெண்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, பெண்களுடைய உடல் நலத்திற்கும் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பது பற்றிய அத்தனை சிந்தனைகளையும் நாங்கள் எப்படி கொண்டு செல்வது என்பதை பற்றியெல்லாம் பேச நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பசுமை தாயகம் சார்பாக அதை முன்னெடுத்து செல்ல இந்த கூட்டம் எங்களுக்கு பேருதவியாக இருந்ததாக கூற வேண்டும். இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் பசுமை தாயகம் சார்பாக எங்களுடைய உழைப்பு மேலும் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.